Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah wa sahabi jundillah wa alihi hizbillah ma'ad. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wadhkuru ni'matallahi 'alaikum إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. நாமெல்லாம் நல்வாழ்வு வர நாமெல்லாம் வரும் பாடுபட்ட ஈருலக மேதே எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தடம்புரலாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் எல்லோரின் மீதும் குறிப்பாக அல்லாஹ் அருளால் புனிதமான அவனது இறை இல்லமாகிய மினா ஜும்மா பள்ளிவாசல் வளாகத்திலே நம்முடைய கீழக்கரை சுன்னத்துல் ஜமாத் அறக்கட்டளை மற்றும் மினாஜ் பள்ளி ஜமாத் இணைந்து நடத்தக்கூடிய 181வது வார பயான் நிகழ்விலே ஒன்று கூடியிருக்கின்ற நம் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் மூமினான முஸ்லிமான அனைத்து சொந்தங்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிரப்பமான முறையில் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் நம்முடைய மினாஜ் ஜும்மா பள்ளி ஜமாத்திலே வாரந்தோறும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 181வது வாரமாக அல்லாஹ்வுடைய அருளால் அவனது கிருபையால் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த அமலை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அல்லாஹ் நமக்கு இப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்வை தந்திருக்கிறார். மக்கள் எல்லாம் பல்வேறு காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது சில மக்களை மட்டும் அல்லாஹ் தேர்வு செய்து இது போன்ற நல்ல காரியங்களை செய்ய வைக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் யாரை பொருந்திக் கொண்டானோ, யாரை அல்லாஹ் கண்ணியமான முறையிலே உலகத்திலே பார்க்கிறானோ அவர்களுக்கு தான் இப்பேற்பட்ட சந்தர்ப்பங்களை தருகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நோய் நொடி இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், வறுமைகள் இல்லாமல், கடன் இல்லாமல், மனைவி மக்களோடு பேரம்பேத்தியோடு சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளாராக. ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து மரணிக்கின்ற நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஒழிந்து மரணிக்கக்கூடிய அப்படிப்பட்ட மகத்தான சிறப்பான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்கிடுவானாக. அன்பிற்குரியவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு எனது அருமை சமுதாயமே என்ற ஒரு தலைப்பிலே இந்த 181வது வார நிகழ்விலே பேசுவதற்காக முன் வந்திருக்கிறேன். உலக அரங்கில் இயங்கி வரும் எந்த ஒரு இயக்கமும், எந்த ஒரு சமுதாயமும்
வேற்றுமையை ஏற்படுத்துவதில்லை, ஒற்றுமையை தான் ஏற்படுத்தும் என்பதாக சொல்கிறார்கள். ஆனால் சில சமயங்கள் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டு பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு கொடுக்கக்கூடிய கொடூரமான கொடுமைகளை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் கேட்டால் சொல்லுவார்கள், நாங்கள் ஒற்றுமையை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோம், ஒற்றுமையை இந்த நாட்டிலே நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் அப்படி கூறிக்கொண்டு சில சமயங்கள் சில மதங்கள் இந்த முஸ்லிமான மக்களுக்கு முஸ்லிமான சமுதாயத்துக்கு கேடுகளை இழைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, சமுதாயம் சம்பந்தமாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள் பல பட்டிமன்றங்களை போடுகிறார்கள், மாநாடுகளை நடத்துகிறார்கள், கருத்தரங்குகளை ஏற்படுத்துகிறார்கள், இன்னும் கட்டுரைகளை கூட அவர்கள் எழுதுகிறார்கள். இப்படி அதிகமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நமக்கு மத்தியிலே நம்முடைய சமுதாயத்திலே ஒரு நல்லிணக்கம் ஒரு ஒற்றுமை இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக நம்மிடத்தில் அது சீரழிந்து கொண்டுதான் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் அவர்கள் சகாபாக்களை வளர்க்கின்ற பொழுது ஒரு சிறப்பான கட்டமைப்போடு அவர்கள் வளர்த்தார்கள். பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அந்த வாழ்க்கையை அப்படியே அன்றைய சத்திய சகாபாக்கள் அனைவரும் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, நபிமார்கள் அந்தந்த சமுதாயத்திற்கு தக்கவாறு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகத்துவத்தை எடுத்துரைப்பதற்காக அனுப்பி வைத்தார். அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது அந்தந்த சமுதாயத்திற்கு தகுந்தார்கள் அந்தந்த நபிமார்கள் மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள், ஈமானை எடுத்துரைத்தார்கள், சத்தியத்தை எடுத்துரைத்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து தான் கியாமத் வரை வரக்கூடியவர்களுக்கு ஒரு உம்மத்தாக அல்லாஹ் இந்த மனிதர்களை உருவாக்கி தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அன்றைய காலத்துல 1,24,000 நபிமார்கள் இவ்வுலகிலே அல்லாஹ் அனுப்பினாலும் கூட அந்தந்த சமுதாயத்திற்கு தக்கவாறு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய இந்த உம்மத்தை நமக்கு பொறுப்பாக்கி கியாமத் நாள் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த உம்மத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், வமா அர்சல்னாக லின்னாஸி இல்லா காஃபா, அதாவது முழு மனிதர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக உம்மை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, மற்ற சமுதாயத்திற்கு முன்னால் இருந்த கூட்டத்தார்களுக்கு அப்படி சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய திருமறையில் அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலும் சொல்கிறது. அதாவது உம்மத்துல் தாவா, இரண்டாவது உம்மத்துல் இஜாபா என்று சொல்வார்கள். திருக்குர்ஆனும் நபிவழியில் இதை எடுத்து காட்டுகிறது. உம்மத்து தாவா என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்காதவர்கள், மறுக்கக்கூடியவர்கள், ஷிர்கிலே வாழக்கூடியவர்கள். உம்மத்துல இஜாபா என்று சொன்னால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவிதமாக பிரித்து அதில் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், உம்மத்து இஜாபா என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் உம்மத்து தாவா என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் இவர்கள் எல்லாம் மனிதர்கள் தான். இவர்கள் எல்லாம் ஒற்றுமையை பற்றி சொல்லுவார்கள், சமுதாயத்தை பற்றி பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு பிரிவுகள் இருக்கும். பல்வேறு சமுதாயத்தை அவர்கள் மிக கிளர்ச்சியாளராக உருவாக்கி வருவார்கள். ஆகவே அதுபோன்று இஸ்லாமிய மார்க்கத்திலும் எண்ணற்ற மக்கள் வாழ்கிறார்கள். ஆதாயத்திற்காக வேண்டி மார்க்கத்தை விளைவீசி கூறு போடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. சமுதாய மக்களோடு இணைந்து ஒற்றுமையாக சமுதாயத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தன் அனுமறையாம் திருமறைகளை கோடிட்டு காட்டுகிறார்.
வலா யஸாலூன முக்தலிஃபீன், அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்திருப்பார்கள் என்று கூறுகிறார். கண்ணியமானவர்களே, ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னு சொன்னா 5-6 பேர் இருப்பாங்க. அவர் எவ்வளவு கருத்துவாடுகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஊர்னு சொன்னா எவ்வளவு கருத்துவாடுகள் இருக்கிறது. இப்படி 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கு என்பதை அறிவித்தார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்லுகிறான். வலா யஸாலூன முக்தலிஃபீன், அவர்கள் கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்து இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட மார்க்கத்திலே கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தன் அருமறையாம் திருமறைகளை கோடிட்டு காட்டுகிறான். அத்தியாயம் 3 வசனம் 103 கூறுகிறான். வஅதஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, ஒற்றுமையின் கயிற்றை நீங்கள் நழுவாது பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாது என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமுதாயம் சிறப்பிற்குரிய சமுதாயமாக ஆக வேண்டுமானால் ஒற்றுமை வேண்டும். ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஊரில் உள்ள மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமானால் ஊருடைய வளர்ச்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நாடு ஒற்றுமையாக இருக்குமானால் அது வல்லரசு நாடாக மாறுகிறது. கண்ணியமானவர்களே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்வதை போல கூடி வாழ்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஜமாஅத்து பரக்கத்து என்று சொன்னார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த மாதிரி இருந்து ஒரு காரியங்களை செய்யணும்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குகிறது என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது, அதாவது சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருளை பெற முடிகிறது. அப்படி சேர்ந்து வாழாமல் ஒதுங்கி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய அதாபை பார்க்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமானார்கள். புகாரியில் இடம்பெறக்கூடிய நபிமொழி, அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் யஷத்து பாதுஹு பாதா. புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே இந்த நபிமொழி இடம்பெறுகிறது. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றவன். எப்படி என்று சொன்னால், ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு கற்கள் எப்படி ஒன்றுக்கு ஒன்று இணைந்து சமமாக அழகாக நெருக்கமாக இருக்கிறதோ அது போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு சேர்ந்து ஒழுக்கமாக நெருக்கமாக இருக்கவன் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறையும் அதைத்தான் சொல்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் கூறுகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வுலகிலே நாம் வாழ்கின்ற பொழுது சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி சேர்ந்து வாழுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற நியாமத்துகளையும் பரக்கத்துகளையும் தருகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். வருகை தந்து, யா ரசூலுல்லாஹ், நான் தனியாகவே சாப்பிடுகிறேன். ஆகவே அப்படி தனியாக சாப்பிடுகின்ற பொழுது எனக்கு அதிலே ருசி இல்லை. ஆகவே யா ரசூலுல்லாஹ், அதற்கான வழிகளை சொல்லிக் கொடு என்பதாக சொல்லுகின்ற பொழுது அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழரே, நீ தனியாக உண்ணுகிறாய். ஆகவே உனக்கு தனியாக உண்ணுவதன் மூலமாக நீ ருசியை அறிய மாட்டுகிறாய். ஆகவே குடும்பத்தோடு சேர்ந்து நீ சாப்பிடு, அதனுடைய ருசியை அறிவாய் என்று சொல்லி அண்ணலம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை அந்த மனிதருக்கு பகிர்ந்தார்கள். பிறகு அந்த மனிதர் சென்று குடும்பத்தோடு இணைந்து சாப்பிடுவது சிறப்பு என்பதை நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதனை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மனிதர் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சில காலங்களுக்கு பிறகு நபிகளாரை பார்த்தார். பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, யா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு தான் தங்களை சந்திக்க முடிகிறது. அன்றைக்கு இடத்திலே நான் கேட்டேன், தனியாக சாப்பிட்டால் ருசி இல்லை என்று சொன்னேன். நீங்கள் சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொன்னீர்கள். குடும்பத்தோடு நான் சேர்ந்து சாப்பிட்டேன். இன்றைக்கு நான்
அல்லாஹ்வுடைய கிருபையால் உங்களுடைய துஆ பரக்கத்தால் மிக ருசியாக நான் சாப்பிடுகிறேன் என்று அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே கண்ணியமானவர்களே, பெருமானாரவர்களை பாருங்கள், எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விஷயங்களை சொல்லி அவனை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் என்றால், அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கும் அப்பேற்பட்ட பாக்கியத்தை கொடு, நானும் குடும்பத்தோடு சேர்ந்து இணக்கமாக இருந்து ரஹ்மானே நான் சாப்பிடுவதற்கு நீ எனக்கு அருள்வாளிப்பாயா என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, அருமையானவர்களே, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள். சில்மன் கத்தாக்க, உன்னை வெட்டி வாழ்வனோடு நீ ஒட்டி வாழ் என்று சொன்னார்கள். வாஃபு அம்மன் துலமக்கு, வாஃபு அம்மன் துலமக்கு, உமக்கு அநீதம் செய்தவரை மன்னித்து விடு என்று சொன்னார்கள். பகசின் மண் அசா இடைக்கு, உமக்கு தீங்கு செய்வனுக்கு நீ, அதாவது உனக்கு யாரு தீங்கு செய்யறாலும் அவனுக்கு நீ உபகாரம் செய் என்று சொன்னார்கள். இந்த மூன்று விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார் என்று சொன்னால், அன்பானவர்களே, நமக்கு உலகிலே வாழ்கின்ற பொழுது சேர்ந்து வாழ வேண்டும், கூடி வாழ வேண்டும். கூடி வாழ்வதைத்தான் இஸ்லாம் அனுமதிக்கிறது, தனியாக வாழ்வதை இஸ்லாம் அனுமதிப்பதில்லை என்பதை அழகான முறையிலே இந்த நபிமொழி எடுத்து காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, சமுதாயத்திற்காக நீ உலகிலே நாம் வாழ வேண்டும். சமுதாயம் உனக்கு என்ன செய்து என்று கேளாதே, சமுதாயத்திற்காக வேண்டி நீ என்ன செய்தாய் என்று கேள் என்று ஒரு அறிஞன் சொன்னான். சமுதாயம் வேறு, நீ வேறல்ல, நீனும் சமுதாயமும் ஒரு இறுக்கமான கயிறை போல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே நீ வாழ்கின்ற பொழுது சமுதாய நோக்கை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும், சமுதாயத்தை இணைத்து வாழ வேண்டும். அப்படி வாழ்வதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமான நபிமொழியை நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் நமக்கு என்னுடைய கூற்றை இப்படித்தான் சேர்ந்து வாழ வேண்டும், கூடி வாழ வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ உனக்காக வாழாதே, சமுதாயத்திற்காக வாழு என்று சொன்னார்கள். சமுதாயத்திற்காக வாழ்கின்ற அந்த தத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கோடிட்டு காட்டுகிறார்கள். அதாவது எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஊர்ல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், அதிலே நம்மால் முடிந்த அளவுக்கு அதை சால்வ் செய்ய வேண்டும். குடும்பத்துல பிரச்சனை இருந்தா குடும்பத்துடைய பிரச்சனைகளை சால்வ் செய்ய வேண்டும். இப்படி ஊரில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற நன்மைகளை தருகிறான். அங்குதான் அல்லாஹ்வுடைய அருள்மாறி இறங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சக முஸ்லிமுடைய உலகத்தினுடைய துன்பங்களை ஒருவன் அகற்றுகிறான் என்று சொன்னால் மறுமையிலே அவனுக்கு அவனுடைய துன்பங்களை அகற்றுவான். வறியவருக்கு ஒரு மனிதன் வசதியை செய்து கொடுத்தால் மறுமையிலே அவனுக்கு வசதியை செய்து கொடுப்பான். கண்ணியமானவர்களே, உலகிலே ஒரு மனிதனுடைய குறையை மறைத்தான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலும் அவனுடைய குறையை மறைப்பான். ஒரு மனிதனுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் இறைவன் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு நாம் வாழ்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தோடு வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு எண்ணற்ற பாக்கியங்களை தரக்கூடியவனாக இருக்கிறான். நாம் தான் அந்த பாக்கியத்தை பெறாதவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் என்ன பொருள்? அந்த மகத்தான அந்த ஒற்றுமையை நாம் சரியான முறையிலே நாம் சிந்தித்து பார்க்காமல் கண்டதோ காட்சி கொண்டதோ கோபம் என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணமானார்கள். ஒருவன் தன்னுடைய நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது சமுதாயத்திற்காக அவன் கேட்கவில்லையாயின் அவருடைய துவா எந்த ஆடைகளை போன்று திருப்பி அனுப்பப்படுகிறது என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, சமுதாய நலனிலே அக்கறை கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் உணர்த்தினார்கள். சமுதாயத்திலே அக்கறை கொள்ளாதவனுக்கு மார்க்கத்திலே அவனுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை என்றும் சொன்னார்கள். அதாவது ஒரு சமுதாயத்தில் மூவினா இருக்கான்னு சொன்னா அவனால் முடிந்த உதவிகளை அவன் செய்ய வேண்டும், அவனால் முடிந்த பொருளாதாரங்களை செய்ய வேண்டும், அவனால் முடிந்த எந்த காரியமாக இருந்தாலும் தன்னார்வ தொண்டராக அவன் செய்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை அல்லாஹ் தேர்வு செய்து கொள்கிறான்.
கண்ணியமானவர்களே, அது போன்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஜமாத்தும் கூட. அல்லாஹ் நமக்கு ஐவேளை ஜமாத்தை தந்திருக்கிறார், 5 நேர தொழுகையை தந்திருக்கிறார். ஜமாத்தோடு நாம் தொழவேன் என்கின்ற ஒரு கட்டளையை அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறார். அப்படி பிறப்பித்திருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒருவன் தன்னுடைய சமுதாயத்துடன் நெருக்கமாக தன்னை இணைத்துக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை இணைத்துக் கொள்கிறான். பாருங்க, தொழுகையில பாருங்க, நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம். ஓதுகின்ற பொழுது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்றெல்லாம் நாம் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் ஐவேளை தொழுகையில நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம். கண்ணியமானவர், அதுக்கு என்ன பொருள்? உன்னையே நாம் வணங்குகிற இடத்திலே நாங்கள் உதவி தேடுவோம் என்பதாக ஒரு ஜெம்மாக குழுவலாக பண்பையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஆகுது நான் வணங்குகிறேன் என்பதாக சொல்ல வேண்டும். தனியா ஒருத்தன் தொழுகிறான், ஒரு தகச்சி தொழுகிறான். அப்படி தொழுகின்ற பொழுது உன்னை நான் வணங்குகிறேன், உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன் என்பதாக அவன் சொல்ல வேண்டும். ஆனால் எப்படி சொல்லுகிறான்? உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்பதாக தன்னுடைய சமுதாயத்தை இணைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, ஊரெல்லாம் உறங்கி கிடக்கின்ற பொழுது நம்முடைய சமுதாயத்தை ஒருவன் நின்று கொண்டு அரவணைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால், பெருமானார் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாருடைய நிலைப்பாடுகள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய வரக்கூடிய சமுதாயத்தை ஒருங்கிணைத்து ஒரு கட்டமைப்பை அன்றைக்கே அவர்கள் சரியான முறையிலே சீர் தந்திருக்கிறார்கள் சொன்னால், கண்ணியமானவர்களே, இந்த சமுதாயம் சிறப்போடு வாழ வேண்டும், வளமோடு வாழ வேண்டும், நாளை மறுமையிலே பெருமானாருடைய ஷஃபாஅத்தோடு சுவர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொன்னார்கள், ஒருவன் கூட்டு தொழுகையை தொழுகின்ற பொழுது, ஜமாத்தாக தொழுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு தனியாக தொழுகிறான்னு சொன்னா அல்லாஹ் அவனுக்கு 1 மடங்கு நன்மையை தரலாம். பிறகு ஜமாத் முடிந்து விட்டது, ஜமாத்தோடு தொழுதா அவனுக்கு 27 மடங்கு நன்மையை தரலாம். பிறகு ஜமாத்து முடிந்து விட்டது, ஒரு 4 பேர் வர்றான், வந்து தனியா ஒரு ஜமாத்து இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு 10 மடங்கு நன்மையை தருகிறான். எப்படி பார்த்தாலுமே ஜமாத்தோடு இமாமோடு சேர்ந்து தொழக்கூடியவங்களுக்கு தான் அவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சமுதாயத்தோடு இணைந்து நீ அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய கடமையை நீ செய்கின்ற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு 27 மடங்கு நன்மையை தருகிறான். நீ 4 பேரை கூட்டிக் கொண்டு வந்து தொழுதா உனக்கு 10 மடங்கு நன்மையை அல்லாஹ் தருகிறான். அதுபோன்று நீ தனியாக தொழுகிறேன்னு சொன்னா உனக்கு 1 மடங்கு நன்மையை தருகிறான். ஆகவே சமுதாயத்தை நோக்கமாக கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்ந்து நீங்கள் அமல்களை செய்கின்ற பொழுது அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்பதை நபி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னும் சற்று முன்னேறி மஸ்ஜித் நபவியில ஒரு மனிதன் தொழுகிறான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10,000 மடங்கு நன்மைகளை தருகிறான். மஸ்ஜித் நபவியில தொழக்கூடியவனுக்கு, மஸ்ஜித் அக்ஸாவிலே தொழக்கூடியவனுக்கு 50,000 நன்மையை அல்லாஹ் தருகிறான். இன்னும் சற்று முன்னேறி காபத்துல்லாஹ்விலே தொழக்கூடியவனுக்கு 1,00,000 நன்மையிலே அல்லாஹ் வணங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, என்றைக்கும் தனிவரம் போப்பாராது என்று கூறுவார்கள். ஒருவர் எவ்வளவுதான் உயர்ந்தவராக, பண்பாடு மிக்கவராக, பக்தி சீலராக இருந்தாலும் சமுதாய சிந்தை என்று தனியாக வாழ்கின்ற நேரத்திலே அவருக்கு எந்த விதமான நன்மையும் பயக்காது. ஆகவே ஜமாத்தை விட்டு ஒதுங்குபவர் நாளை வறுமையிலே நரகத்திலே விடப்படுவார் என்று ஒரு நபிமொழி இருக்கிறது. ஆகவே ஒதுங்கி வாழக்கூடாது என்பதை நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தற்காப்பு யுத்தத்திற்காக வேண்டி செல்கின்ற பொழுது எண்ணற்ற சஹாபாக்கள் அந்த தற்காப்பு யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொள்கின்ற பொழுது அபூ தர்ருல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவரும் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொண்ட அந்த சஹாபி யுத்தத்தை முடித்து வருகின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள். அபூதர் அவர்களை பார்க்க முடியவில்லை. பெருமான் அவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு ஐநா அபூ தர்ருல் கிஃபாரி எங்க என்பதாக கேட்கிறார்.
அப்பொழுது கேட்கின்ற பொழுது சஹாபாக்கள் ஏறிட்டு பார்க்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ் அதோ தூரமாக தனியாக வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, அவர் தனிமையை விரும்புகிறார். ஆகவே நாளை மறுமையிலும் தனிமையாகவே அவர் துரத்தப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையிலே இவரும் தனிமையாக மரணிப்பார் என்றும் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையாக வாழ்வதை வெறுத்தார்கள், சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்பினை தரக்கூடிய ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதாவது நம்முடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரை செய்கிறார். எப்படி அறிவுரை செய்கிறார்? அருமை மகன்களா, நீங்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் இருக்கக்கூடிய காலங்களில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக் கொள்ள கூடாது, கண்ணியமான முறையில் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்பதாக அறிவுரை சொல்கிறார். சொல்லிவிட்டு அந்த தந்தை 5 நபர்களை அழைத்து ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுக்கிறார். குச்சியை கொடுத்து ஆளுக்கு ஒரு குச்சியை வாங்கி கொடுக்கிறார். 5 நபர்களும் அந்த குச்சியை ஆளுக்கு ஒரு குச்சியை வாங்கி கொடுக்கிறார்கள். வாங்கி கொண்டு அந்த குச்சியை வைத்திருக்கிறார்கள். அந்த தந்தை சொல்லுகிறார், என் அருமை மகன்களா, ஒரு விஷயத்தை கேளுங்கள், ஆளுக்கு ஒரு குச்சியை கொடுத்திருக்கிற அந்த குச்சியை ஒடுங்க என்பதாக சொன்னார். எல்லோரும் அந்த குச்சியை ஒரு குச்சியா இருப்பதால ஒடிச்சுட்டாங்க. எல்லாரும் ஒடிச்சு விட்டு சொன்னாங்க, நாங்க ஒடிச்சுட்டோம் என்பதாக சொன்னார்கள். பிறகு அந்த தந்தை மீண்டும் ஒரு குச்சியை கொடுத்தார். பிறகு அவர் சொன்னார், ஒரு குச்சியா இருந்ததா நீங்க ஒடித்து விட்டீர்கள், ஆகவே அந்த 5 குச்சியை ஒன்று சேருங்கள் என்று சொன்னார். 5 குச்சியும் ஒன்று சேர்ந்து ஒரு மகனிடத்திலே கொடுத்தார். கொடுத்து மகனையை ஒடி என்பதாக சொன்னார். அவர் ஒடித்து பார்க்கிறார், ஒடிக்க முடியவில்லை. அப்பொழுது தந்தை அறிவுரை வருகிறார், என் அருமை மகனே, ஒரு குச்சியா இருந்தனால ஈஸியா நீங்க உடைச்சிட்டீங்க, 5 குச்சியா இருப்பதால் உங்களால் உடைக்க முடியவில்லை. காரணம், அதுவெல்லாம் சேர்ந்திருக்கிறது. அது போன்று நீங்களும் சேர்ந்திருங்கள், உங்களை ஒருபோதும் யாரும் உடைக்க முடியாது. சமுதாயத்தோடு அது போன்று நீங்கள் சேர்ந்திருந்து ஒற்றுமையாக நடந்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளிலே சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை பார்த்துகின்ற பொழுது இந்த அவுஸ் ஹஸ்ரத் என்று சொல்லக்கூடிய 2 கூட்டம் இருந்தது. இந்த கூட்டம் 2 கூட்டமும் காலங்கள் ஃபுல்லா சண்டை போட்டுக் கொண்டே இருப்பார்கள், வாளை தூக்கி கொண்டே இருப்பார்கள். அது அவர்களுடைய ஒரு பாரம்பரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தது. இஸ்லாம் நுழைந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து இரு சமுதாயத்தையும் பேசி ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கியதற்கு பிறகு கண்ணியமானவர்களே, அந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமாக உருவானது அல்லாஹ் திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் இது குன்தும் ஆதான் ஃபல்லஃப பைன குலூபிக்கும் ஃபாஸ்பஹும் பிநிஅமதி இஹ்வானா. வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து பாருங்கள். இது குன்தும் ஆதான், நீங்கள் ஒரு விரோதிகளாக, பகைவர்களாக, எதிரிகளாக இருந்த பொழுது ஃபல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ்வுடைய கல்புகளை ஐக்கியமாக்கி வைத்தான், இணக்கமாக்கி வைத்தான். அதனால் நீங்கள் சகோதரர்களாக இணக்கமாக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, பிரிந்து இருக்கக்கூடிய மக்களை நபிகளாக அவர்கள் சேர்த்து வைத்தார்கள். ஒருபோதும் பெருமான் அவர்கள் பிரிந்து வைக்கவில்லை. அதாவது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும், அது இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அதை வெற்றி வாங்கி சூழ வேண்டும். அப்படி வாழ்வதை அல்லாஹ் விருப்பப்படுகிறான். வேற்றுமையாக வாழக்கூடியதை இஸ்லாம் விரும்பவில்லை. அதான் அபூதன் சொல்லக்கூடிய ஏற்கனவே ஒரு சம்பவம் சொன்னேன், அது மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொன்னாங்க கேளுங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த நபி மொழியை அறிவிக்கிறார்கள். நம்ம அபூத் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி ரொம்ப அழகா, ரொம்ப லட்சணமா இருப்பார், ரொம்ப சிறப்பா இருப்பார். அவர் உயர்ந்த ஒரு குலத்தை சேர்ந்தவர். அவரு அது போன்று இஸ்லாத்துல சேர்ந்துட்டோம்னு சொன்னா எல்லாம் சமமா போயிடுவான். ஒரு தாழ்த்தப்பட்டவனா இருப்பான், கரிமாத்தி விட்டான்னு சொன்னா இஸ்லாத்துடைய அந்த வட்டத்துல வந்ததற்கு பிறகு அவன் சகோதரனாக மாறி விடுகிறான். ஒரு உயர்ந்த குலத்துல ஒரு சவாச ஒரு இனத்திலிருந்து வந்திருப்பான்.
அவன் உயர்ந்த குலமாக இருந்தாலும் கூட லாயிலா இல்லல்லா என்ற கலிமாவை சொன்னதற்கு பிறகு அவனுடைய வேற்றுமை எல்லாம் அகற்றப்படுகிறது. ஒற்றுமைக்கு உள்ளே இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்து விடுகிறான். அவனை பாகுபாடு பார்க்கக்கூடாது என்பதை நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படித்தான் நம்முடைய அபூ தர்ருல் என்று சொல்லக்கூடிய அந்த அபூ தர்ருல் கிஃபாரி, அந்த சஹாபி உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், ரொம்ப உயர்ந்த குலத்தை சார்ந்தவராக இருந்ததுனால ஒரு சந்தர்ப்பத்துல பிலால் இப்னு ரபாஹ், பிலால் தெரியும், அவங்களை பத்தி தெரியும். பிலால் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர் ஒரு அபிசீனியாவுடைய ஒரு அடிமை. இன்னும் சொல்ல போனா ரொம்ப கருப்பாக இருப்பாரு. அவருடைய உதடுகள்லாம் பெருத்து போயிருக்கும், தலைமுடிகள்லாம் சுருண்டு போயிருக்கும், இன்னும் போனா அவருடைய கண்கள்லாம் சுருண்டு போயிருக்கும். அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒரு ஹபஷி, ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர் இந்த மனிதரை பார்த்து ஒரு முறை அந்த அபூ தர்ருல் கிஃபாரி ஏதோ ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு நமக்கு எப்படி வருது, அது மாதிரி அன்றைக்கு ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது பழைய நினைவுல, அதாவது ஐயாவும் ஜாகிரியாவும் அந்த காலத்து அறியாமல் இந்த காலத்துல பேசப்பட்ட வார்த்தைய அந்த அபூ தர்ருல் கிஃபாரி சொல்லுகிறார். இவனு சமுதா என்பதாக சொல்லி காட்டுகிறார். நீ கருப்பு இனத்தின் மகன் என்பதாக சொல்லி காட்டுகிறார். சொன்ன உடனே அவர் வியந்து போகிறார். பிலால் இப்னு ரபாஹ், பிலால் அதை கேட்டவுடனேயே அவருடைய கையெல்லாம் ஆட ஆரம்பித்து விடுகிறது. நான் இஸ்லாத்தில் நுழைந்து விட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டேன், என்னை வெற்றியாக பார்க்கிறார்களே, அவர் உயர்ந்த குலத்திலிருந்து இஸ்லாத்தை அடைந்திருக்கிறார், அதற்காக பார்க்கிறாரா இல்லை எதற்காக பார்க்கிறார் என்பதை தெரியவில்லை என்பார் நினைத்துக் கொண்டு அவர் மனம் வந்தவராக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார். அவர் எதிர்த்து பேசவில்லை, கடந்து சென்று விட்டார். ஒரு வகையில பார்த்தா உயர்ந்த குலத்திலிருந்து இஸ்லாத்தை அடைந்திருக்கிறாரு, அவரை எதிர்த்து பேச முடியாது. இன்னொரு பக்கம் அவரிடத்திலே பேசுவதற்கு அவர் ஒரு உயர்ந்த மனிதராக இருக்கிறார், ஆகவே அவர் பேசவில்லை, சென்று விடுகிறார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. கிடைத்த உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசர அவசரமாக அந்த அபூ தர்ரை அழைக்கிறார்கள். எங்கு இருக்கிறார் அபூ தர்ருல் கிஃபாரி, அவரை அழைத்து வாருங்கள் என்பதாக பெருமானார் அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். அழைக்கப்படுகிறது. அபூ தர்ருல் கிஃபாரி வருகிறார். யா அபூ தர்ருல் கிஃபாரி இன்னகுமுல் ஜாஹிலியா, அறியாமா அந்த காலத்துல அறியாமையுடைய ஒரு சிந்தனையாக இருந்துகிட்டு இருக்கிறார். இஸ்லாத்துடைய வட்டத்துக்கு வந்துட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்து விட்டார், இன்னுடைய பழைய அந்த நினைவு உனக்கு இன்னும் போகவில்லையா, அந்த அழித்து உனக்கு நீ போகவில்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது வியந்து போன இந்த அபூ தர்ருல் கிஃபாரி வேகமாக ஓடோடி செல்கிறார். எங்க செல்கிறார்? பிலால் இப்னு ரபாஹை தேடி செல்கிறார். தேடி சென்றால் ஒரு இடத்திலே ஓரமாக கவலையோடு அமர்ந்திருக்கிறார். அவரை பார்த்த அபூ தர்ருல் கிஃபாரி வேகமாக ஓடி சென்று அந்த இடத்திலே விழுந்து, யா பிலால் இப்னு ரபாஹ், என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை தவறாக பேசிவிட்டேன் என்று அவர் அந்த நிலத்திலே விழுந்து விடுகிறார். ஒரு மனிதன் நிலத்தில் விழுந்து விடுகிறார் சொன்னா சிறந்தராக மாறி, ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர் மார்க்கத்தை ஏற்று உள்ளே நுழைந்து விட்டால், யதார்த்தமாக ஒரு வார்த்தையை பேசிவிட்டாலும் கூட பரவாயில்லை, அதை பொருட்படுத்தாமல் இருக்கும் பொழுது செய்தி பெருமானாருக்கு செல்கிறது. பெருமானார் அவர்கள் அங்கிருந்து அழைத்து கேட்கிறார்கள், யா அபாதர் இன்னகுமுல் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் நான் இன்னி இருக்கிறாயா என்று சொன்னவுடனே ஓடோடி சென்று காலிலே விழுந்து நிலத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், பிலால் அவர்களே, நான் இந்த மண்ணிலே படுத்து கிடைத்தேன், உங்களுக்காக படுத்துக்களை நீ மன்னித்து விடுங்கள், இன்னும் ஒரு முக்கியமான பரிவான வேண்டும் என்பதாக சொல்லி உங்களுடைய காலால் உங்களுடைய கண்டத்திலே நீங்கள் விதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே இந்த செய்தியை கேட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்த உடனே கட்டி பிடித்து அவரை தூக்கி அணைத்து, நான் உங்களை ஒரு குற்றமும் சொல்லவில்லை, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி கட்டி அணைத்து முசாஃபரா செய்து மானக்கா செய்து கட்டி அணைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய மார்க்கத்திலே பிரிவினை கிடையாது. நம்முடைய மார்க்கத்திலே இஸ்லாத்தினுடைய வட்டத்திற்கு உள்ளே வந்துவிட்டால் எல்லோரும் ஒற்றுமைக்கு உட்பட்டவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அது ஒன்றுதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வ ரசூல தனாஸலு வ தஃஷலு, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் வழிபடுங்கள், ஒரு ரசூல உடைய தூதருக்கும் நீங்கள் வழிபடுங்கள், லா தனாஸலு, நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், வ தஃஷலு, அப்படி நீங்க சண்டையிட்டுக் கொண்டீங்கன்னு சொன்னா நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள்.
ஆகவே அப்பேற்பட்ட ஒரு காரியத்திற்கு நீங்கள் சென்று விடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு இவ்வளவு சிறப்பை கொடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஒழிந்து அல்லாஹ் நம் அனைவரையும் இஸ்லாமாக வைத்து ஈமானோடு வாழ வைத்திருக்கிறான்னு சொன்னால் இதுவே ஒரு ஒற்றுமைக்கு அடையாளமாகும். இப்போ ஒரு நல்ல புனிதமான நேரத்துல இந்த நிகழ்ச்சியில நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கும் சொன்னா இதுவும் இந்த சமுதாயத்தை சேர்ந்து பார்க்கின்ற பொழுது ஒற்றுமையை தான் குறிக்கிறது. ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு இவ்வுலகிலே கொடுக்கப்பட்ட எல்லா நியமத்துகளையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் தெரியாத விஷயம் அல்ல. பத்ர் யுத்தம் நமக்கு ஒரு பிரபலியமான ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல முதல் யுத்தமாக இருப்பதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கவனம் செலுத்தினார்கள். இந்த யுத்தத்திலே இந்த இஸ்லாம் வளர வேண்டுமானால் வெற்றி பெற வேண்டும். அப்படியானால் 313 மக்கள் இருக்கிறார்கள். எதிரிகளை பார்க்கின்ற பொழுது 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி அவர்களை வெல்ல முடியும்? அல்லாஹ்வை தான் அணுக வேண்டும் என்று சொல்லி சுஜூதிலேயே வீழ்ந்து, யா அல்லாஹ், நீ நினைத்தால்தான் நாங்கள் வெற்றி வாங்கி சொல்ல முடியும். ஆகவே நீங்களுக்கு வெற்றியை கூடி என்பதாக பெருமானார்கள் நீ வெற்றியை எப்பொழுது தருகிறாயோ அதுவரை நான் சுஜூதில தான் இருப்பேன் என்பதாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலேயே இருந்தாங்க. ஏன் இருந்தாங்க? இந்த பத்ர் யுத்தத்திலே பத்ர் களத்திலே வெற்றி வாங்கி சொல்ல வேண்டும். பெருமானார்கள் நீண்ட நேரமாக சுஜூதில் இருந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வருகிறது, உமக்கு இந்த யுத்தத்திலே வெற்றி வாகை சொல்வதற்கு நான் உத்தரவு கொடுத்து விட்டேன் என்பதாக அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்ற பொழுது பெருமானார்கள் எழுந்து குதித்து கொண்டு மகிழ்ச்சியோடு உருப்பு சட்டையை அணிந்து கொண்டு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். பலகீனமான சஹாபாக்கள், பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அவர்கள் எல்லாம் கொண்டு சேர்ந்து ஒரு அணியிலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். பெருமானார் அவர்களுடைய இந்த பத்ர் யுத்தத்தை நாம் பேசுகிறோம் சொன்னால் ஒரு விரிவான ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலே வலதுகரமாக பாடிக்கட்டாக இருந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படி இருந்த அந்த யுத்தத்தை அவர்கள் பெருமானார் அவர்களுடைய துஆ பரக்கத்தால் வெற்றி வாகை சொல்லினார்கள். இப்படி வெற்றி வாகை சொல்லி இருக்க முடியும். சற்று சிந்தித்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லி காட்டுகிறது, 3000 வானவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த யுத்தத்திலே இறக்கினார். ஆகவே அந்த யுத்தத்திலே இறக்கியதின் வாயிலாக அந்த யுத்தத்திலே மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் தந்தார். அந்த வெற்றியை தந்ததன் மூலமாக இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பத்ர் யுத்தமானது ஒரு அடிப்படை முதல் காரணமான ஒரு யுத்தமாகும். கண்ணியமானவர்களே, அப்படித்தான் அன்றைக்கு யுத்தத்திலே கலந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு ஒரு உதவியோடு இப்பேற்பட்ட ஒரு ஈமானை இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறார்கள். ஆகையால் இன்றைக்கு 80க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எவ்வளவு மக்கள் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமை குறைந்ததின் வாயிலாக நமக்கிடையே பல்வேறு அமைப்புகள் இருப்பதன் மூலமாக அவரவர்கள் ஒரு தலைமைத்துவத்தை வைத்துக் கொண்டு அவரவர்கள் நமக்கு தேவையான மக்களை சேர்த்துக் கொண்டு விரிந்து இருப்பதன் மூலமாக எதிரிகள் வீழ்த்துவதற்கு வசதியாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதைத்தான் அல்லாஹ் நமக்கு அதிகமாக நினைவூட்டுகிறார். ஒற்றுமையின் கயிற்றை நீங்கள் நடுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமைக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். நாம் ஒற்றுமைக்காக வேண்டி உலகிலே பாடுபட்டு அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பத்ர் யுத்தம் நடந்தது, அது ஒன்று உஹது யுத்தம் நடந்தது. உஹது யுத்தத்தில் அந்த அளவுக்கு வெற்றியை நாம் காண முடியவில்லை. வெற்றியை பெறக்கூடிய நிலையிலே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்த நேரத்திலே ஒவ்வொரு சஹாபாக்களையும் ஒவ்வொரு இடத்திலே அமர்த்தினார்கள். அமர்த்தி அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எதிரிகள் விரண்டோடினார்கள், புறமுது காட்டி ஓடினார்கள். ஓட்டிய உடனே தன்னுடைய கையில் இருந்த கேடயங்களை எல்லாம் ஆயுதங்களை எல்லாம் போட்டுவிட்டு அவர்கள் ஓடினார்கள். ஓடியதற்கு பிறகு
சகாபாக்கள் இந்த இடத்துல நிக்கணும். நபிகளாக சொன்ன அந்த வார்த்தையை அந்த நேரத்திலே மீறி விட்டார்கள். சரி, அவங்க வேண்டோடு ஓடிட்டாங்களா? சரி, இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த கேடயங்களை எல்லாம், அந்த வாள்களை எல்லாம், இருக்கக்கூடிய விட்டுட்டு போன சாமான்களை எல்லாம் பொறுக்கும் என்பதற்காக, அதெல்லாம் பொறுக்கும் என்பதற்காக வேண்டி அங்கிருந்த சகாபாக்கள் இறங்கி சென்றார்கள். இறங்கி சென்று புறக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த எதிரிகள் நினைத்தார்கள், இவரெல்லாம் புறக்கிக் கொண்டிருக்கிறார்கள், தன்னுடைய முதுகை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களை வீழ்த்துவது எளிதான என்பதை நினைத்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் அங்கு ஓடி வந்து ஆயுதங்களை கொண்டு வந்து அவர்கள் எல்லாம் வீழ்த்தினார்கள். அதிகமான சகாபாக்கள் அந்த உஹது யுத்தத்திலே மரணித்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உஹது யுத்தத்தில் மூர்ப்பல் உடைந்தது, கால் சேதமானது. இந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே யுத்தம் நடந்தது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று நடந்த அந்த யுத்தத்திலே பெருமானார் அவர்கள் எதை சொன்னார்களோ அந்த வழியிலே செய்திருந்தால் அதனை அல்லாஹ்வுடைய வெற்றி இருக்கிறது. ஒரு அமீர், அதாவது 10 பேர் இருக்கிறோம், ஒரு கூட்டமைப்பா இருக்குன்னு சொன்னா, ஏன் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அமீரை தேர்ந்தெடுத்து சொல்கிறார்கள். ஒரு அமீருக்கு கீழே, ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழே செயல்பட்டாதான் அது சமுதாயமா இருக்கட்டும், அது ஜமாத்தா இருக்கட்டும், அது ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அது நல்ல முறையிலே செயல்படும். கண்ணியமானவர்களே, தலைமைத்துவத்தை கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆகவே அது போன்று நாமும் இவ்வுலகிலே வாழ்கின்ற பொழுது சமுதாயத்தோடு இணைந்து ஒற்றுமையாக நல்லிணக்கத்தோடு பாடுபட வேண்டும், நல்லிணக்கத்தோடு இவ்வுலகிலே வாழ வேண்டும், எல்லா மக்களும் இணைத்து வாழ வேண்டும், சாதி சமயங்களை பார்க்க கூடாது. ஒரு அறிஞர் சொன்னால், ஒருமைப்பாடினை உரிதாய் காட்டிடுவோம், பெருமை மிக்க பாரத நாட்டின் பேரை போட்டிடுவோம், இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் புத்தர் எப்படி இருந்தாலும் இந்திய நாட்டின் பிள்ளை என்பதும் யாவரும் ஒழுங்குமே, சாற்று சமயம் சாதிகள் பரபர சார்ந்தே இருந்தாலும் வேற்றுமை அதிலே விரும்பி வாழ்ந்திடுவோம் என்று சொல்லி நம்முடைய இந்திய நாட்டிலே சேர்ந்து ஒற்றுமையாக நம்ம நல்லிணக்கத்தோடு வாழ என்பதையே நமக்கு அல்லாஹ்வும் சொல்லிக் கொடுக்கிறார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு நல்லிணக்கத்தை வாழ அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நல்கிருபை செய்வானாக. வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.